வணக்கம் மக்களே. மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். தூய சக்தி டிவிகேன்னு சொன்னீங்க, தப்பு. நீங்க வேணா தூய சக்தியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு அப்படின்னு சொல்ல சொன்னீங்க. ஆனா 1,30,000 ரூபாய் வாங்கி ஒரு வீடியோ அம்பலமாயிருக்கு. உங்களோட புகைப்படத்தை நெஞ்சில குத்தி வச்சிருக்காங்க, பக்கத்துல உங்களோட போட்டோ வச்சிருக்காங்க. இப்படி பண்ற உங்களோட போட்டோ வச்சிருக்காங்கன்னா அதுக்கு என்னன்னா பதில் சொல்ல போறீங்க? அவரை அந்த இடத்துல இருந்து பதவி நீக்கம் செய்வீர்களா மாட்டீர்களா? நீங்க செஞ்சதை ஒரு நியூஸா ஒரு ரீல்ஸா எடுத்து போடுங்கண்ணா. உங்க கட்சியை பத்தி நாங்க பெருமையா பேசுறோம். உங்களுக்கு இன்னும் இந்த தகவல் வரலையா? ஏன்னா 3 அட்டெம்ப்ட் நடந்திருக்கு இது வரைக்கும். இந்த 3 அட்டெம்ப்ட்லயும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. எவிடன்ஸோட கொடுத்திருக்காங்க. அரசு அட்வொகேட் செலக்ஷனுக்கு நடந்தது இல்லையா, அதையும் உங்க ஆளுங்க தான் அந்த ஊழலை எடுத்து போட்டிருக்காங்க. நடவடிக்கை இல்ல. பழனி ஆண்டவர் முருகரோட சொத்தை ஆட்டைய போட்டாங்க இல்லையா, ஆமா தவறு நடந்துச்சு உங்க கட்சியில இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கான ஸ்டெப் என்ன எடுத்திருக்கீங்க? ஸ்பாட்லயே எடுக்கலாமே. ஒன்னும் பெரிய ஒரு இது கிடையாது. தேடி கண்டுபிடிச்சு உள்ள நுழைஞ்சு ஆராய்ச்சி பண்ணி வெளியே வரதுக்கு. கையெழுத்து போட்டவன் ஒருத்தர் இருக்கிறான். ரெஜிஸ்டார் மட்டும் கையெழுத்து போட்டு ஓகே இந்த நிலம் உங்களுக்கு தான் சொல்லிட மாட்டாரு. கோயில்ல இருந்து ஒரு ஆள் வந்திருக்கணும்ல, அவர் பின்னணியில எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும்ல. ஈஸியா போட்டுடலாமே. அதையும் விட்டுட்டீங்க. இப்ப இந்த எவிடன்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க? நான் இப்பவும் சொல்றேன், நீங்க வேணா தூய சக்தியா இருக்கலாம். உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க அனைவருமே தீய சக்திகள் தான். நீங்க தூய சக்தின்னு சொல்றீங்க. அதாவது என்ன இது ஒரு ஆட்சி முறைனே எனக்கு தெரியலண்ணே. தலைமை எப்படி இருக்குதோ அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கும். இங்க நீங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கீங்க. ஊழலாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்லயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. இவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இதுல லஞ்சம் தலை விரிச்சு போட்டு ஆடுது. என்ன பண்ண சொல்றீங்க? எங்கண்ணா இப்ப போனீங்க? எங்க இருக்கீங்க? எங்க காணோம்? சொன்னவாயா காணோம்? எங்க தேட வச்சிடாதீங்கண்ணா. இப்படி சீக்கிரமா ஒரு ஆக்ஷன் எடுங்க.